தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். சென்னை அடுத்த திருவேற்காடு சுந்தர சோழபுரம் பகுதியில் பொங்கல் பரிசு தொகுப்பு பொருட்கள் எடை குறைவாக கொடுப்பதாக கூறி ரேஷன் கடையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் ரேஷன் கடையில் முறையான ஊழியர்கள் பணியில் இல்லாமல் ஒப்பந்த ஊழியர்களை வைத்து பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை நூதன முறையில் எடை குறைவாக கொடுப்பதாகவும் புகார் தெரிவித்தனர். சுந்தர சோழபுரம் கடையின் 12ல் பொங்கலுக்கு அளித்த சர்க்கரையில் வெறும் 790 கிராம் சர்க்கரை போடுறாங்க. பொதுமக்களுக்கான பரிசு தொகையை இப்படி குறைச்சா எப்படி? தமிழக அரசு தான் தக்க நடவடிக்கை எடுக்கணும். இருக்கு எனக்கு வேணாம், ஏழைங்களுக்கு கொடுங்க, நாங்கள் கொடுங்க, இந்த குடிங்க, இது திரும்பி வாங்கலாம், இதை வாங்கணும், தயவு செஞ்சு இதை வாங்கிங்க, எனக்கு வேண்டாம், தயவு செஞ்சு வேணாம் இந்த பொருள். சென்னையில் பிரபல கேக் நிறுவனத்தில் கெட்டுப்போன பிறந்தநாள் கேக் விற்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை போரூரைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் இது தொடர்பாக உணவுத்துறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்துள்ளார். பேக்கரி ஊழியர்கள் அலட்சியமாக பதிலளிப்பதாக கூறிய தினேஷ், மற்ற உணவுப் பொருட்களைப் போலவே கேக்கிற்கும் காலாவதி தேதியை குறிப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.